வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். ஸோ ரீனா மேம் கரண்ட் அஃபேர்ஸ் போடும்போது ஜாலியாக இருந்திருக்குமே. இப்போ நான் திரும்ப வந்துட்டேன். ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ டமால்னு க்ளூவோட முடிக்கிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது டெஸ்ட் பேக்கேஜ் வாங்கினா கீழே IBPS ஹீரோ லிங்க் வச்சிருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பேக்கேஜை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ். கேன்யன் அஸ்பெல் கிப்ராப் அப்படின்றவர் 4 இயர் டோப்பிங் பேன் பண்ணியிருக்காங்க. ஒன்றுமே இல்லைங்க, ஒருத்தன் கௌரவம் அந்த ஸ்போர்ட்ஸ் கமிட்டிக்கே தெரியாமல் ஊக்க மருந்து எடுத்திருப்பான், ஸ்பீடாக ஓடணும், அத்லட்டிக்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அப்போ டோப் டெஸ்ட்டுன்னு போகும்போது அதில் அவங்க ஊக்க மருந்து எடுத்திருந்தால் தெரிஞ்சிடும். ஸோ அப்படி மாட்டிக்கிட்டாப்பில் கேனையனை 4 இயர் பேர்ன் பண்ணிட்டாங்க. சாரி, கேன்யன். ஸோ மறந்துடாங்க மக்களே, கேன்யனை கேன் பேர்ன் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா INS கொல்கட்டா சக்தி சைனாவில் IFR மீன்ஸ் இன்டர்நேஷ்னல் ஃப்ளீட் ரிவ்யூ, அதாவது பரேட், சப்மெரைன்ஸ், நேவல் ஷிப் பரேட் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த பரேட் நடக்கிற இடத்துக்கு நம்ம கொல்கட்டா சக்தி INS கொல்கட்டா சக்தி போயிருக்காங்க, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காண்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சக்திமான் கொலக்கட்டையை தூக்கிட்டு சைனாக்கு போகிறாப்புல, சரியா, சின்ன கொலக்கட்டை. ஸோ சைனா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க மக்களே, அவ்வளோதான். ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா BSE பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அவங்களும் நெட்வொர்க் இன்டெலிஜென்ஸ் இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு டையப் வச்சுருக்காங்க. எதுக்காண்டினா சைபர் செக்யூரிட்டி சர்வீஸ்க்காண்டி ஒரு டையப் வச்சுருக்காங்க. ஸோ 24/7 சைபர் செக்யூரிட்டி ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க அவங்க மெம்பர்ஸ்காண்டி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ BSE எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1875. இதுதான் வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான், வித் ஸ்பீட் ஆஃப் 6 மைக்ரோசெகண்ட் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க மக்களே. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா TCS நம்ம போஸ்ட் ஆஃபீஸை 1.5 lakh போஸ்ட் ஆஃபீஸை மாடர்னைஸ் பண்ணுறாங்க, சரியா. இது ஒரு மல்டியர் டீல் போட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, TCS போஸ்ட் ஆஃபீஸோடு சேர்ந்து புதுப்பிக்க போகிறாங்க, அப்படியே டிஜிட்டலைஸாக எல்லாத்தையும் மாற்ற போகிறாங்க அப்படின்றதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப நாள் நீண்ட காலமாக ஒரு டீல் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கான்ட்ராக்ட் 1100 கோடி மும்பை பேஸ்டு கம்பெனி ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ரேங்க்ஸ் 19th இந்த இண்டெக்ஸ் ஆஃப் கேன்சர் ப்ரிப்பேர்டனஸ், அதாவது கேன்சர் வருவதற்கு முன்னாடி எப்படி நம்ம ப்ரிப்பேராக இருக்கணும் அதை தடுக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு இண்டெக்ஸில் நம்ம இந்தியா 19வது இடத்துல இருக்கான். இந்த இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட். இதெல்லாம் எக்ஸாமில் சம்டைம்ஸ் கேட்பாங்க, இந்த ரேங்க்கை விட்டது எவன்டா சொல்லி தொலைங்கடா அப்படின்னு நம்ம சொல்லிடணும் உடனே, சரியா. 28 கண்ட்ரியில் நம்ம 19 எடுத்திருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க, என்னன்னா கேன்சர் ப்ரிப்பேர்டனஸ் அரவுண்ட் த வேர்ல்டு, நேஷனல் ரீட்லினஸ் ஃபார் அ குளோபல் எபிடமிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் 3 கண்ட்ரிஸ் யாருன்னா ஆஸ்திரேலியா, நெதர்லாண்ட், ஜெர்மன். பாட்டம் 3 கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா 28th சவுதி அரேபியா, 27th ரொமானியா, ஈஜிப்ட் 26th அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த இதில் இந்த ப்ரிப்பேர்னஸில் 3 இது சொல்லியிருக்காங்க, பாலிசி அண்ட் பிளானிங், கேர் டெலிவரி, ஹெல்த் சிஸ்டம் அண்ட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து போயிடலாமா. நம்ம இந்தியா இதில் 19 இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, சரியா. இந்தியாவில் உள்ள 19 பேருக்கு கேன்சர் வந்துருச்சு. அதில் நீங்களும் ஒரு ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லை நானும் ஒரு ஆள் நினச்சிங்க, சரி. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா துபாய் பேஸ்டு ராகேஷ் அப்பாயிண்டட் கிரிக்கெட் சாம்பியன் ரவி சாஸ்திரியஸ் கார்பரேட் அம்பாசிடர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகேஷ்ன்ற பேர் ராகேஷ் அப்படின்னு நம்ம ராகேஷ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா ரவி சாஸ்திரி இதுக்கு அம்பாசிடரா, கார்ப்பரேட் அம்பாசிடராக போட்டிருக்காங்க. ராஸ் அல் கைமா எக்கனாமிக் ஜோனுன்னு ஒன்று இருக்குது. அந்த எக்கனாமிக் ஜோனில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணணும், நிறையா இன்வெஸ்டர்ஸ் அந்த ஜோனில் நிறையா பிஸ்னஸை வளர்க்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சாம்பியன் ஆஃப் சாம்பியன் கிரிக்கெட் பிளேயர் ரவி சாஸ்திரிகளை போட்டிருக்காரு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரவி சாஸ்திரிகள் என்ன செய்கிறாருன்னா ராக்கெட் விட போகும்போது அவரும் சேர்ந்து அந்த ராக்கெட்டோட துபாயில் போய் விழுந்துடுறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மொக்கக்குழு வச்சா தான் உங்களுக்கு கடுப்பாகும். அப்போ கடுப்பானால் தான் நீங்கள் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்குவீங்கிறதுக்கான இந்த குழு. சரி, அடுத்து போயிடலாமா. காமெடியன் வலாடிமிர் ஜெலன்ஸ்கி இவர் உக்ரைனியன் பிரசிடென்டல் எலெக்ஷனில் வின் பண்ணியிருக்காரு, சரியா. உக்ரைனியன் பிரசிடென்டல் எலெக்ஷனில் வின் பண்ணியிருக்காரு. இவர் காமெடி ஷோ பண்ணுறவர் டிவியில் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு டைலாக் சொல்கிறாரு, காமெடியன் ஒலாடுறேன்னு நினச்சியா, ஒலாடி அப்படின்றக்கா, ஒலாடுறேன்னு நினச்சியா, உக்கிரமானே செஞ்சிருவேண்டா அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் ஆகிருக்காரு. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்க மக்களை நீங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க மனிஷ் மகேஸ்வரி அஸ் மேனேஜிங் டைரக்டர். ஒன்றும் இல்லை, ட்விட்டர் MD and CEO மனிஷ் மகேஸ்வரி அப்படின்றவரை போட்டிருக்காங்க. இவர் முன்னாடி நெட்வொர்க்ஸ் 18 டிஜிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்காரு, சரியா. ஸோ
இதை எப்படி ஞாபகம் வச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டர் உலகின் நாயகன் யார்? மன்னை சாதிக். ஸோ இங்கே வந்து ட்விட்டர் உலகின் நாயகன் இப்போ மனிஷ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் சுனில்குமார் கௌதம் அவார்டு பண்டிட் கோவிந்த் பாலா பேண்ட் அவார்ட். அதாவது குமார்ன்ற பேர் வச்சுட்டாலே பாண்டின்ற பேரும் அவனுக்கு வச்சிருவாங்க. குமார் பாண்டி, பாண்டி குமார் இந்த மாதிரி. ஸோ பண்டிட் சுனில்குமார் கௌதம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இவர் வந்து சாம்விதான் காவ்யான்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்காரு. அதில் இந்தியன் கான்ஸ்டியூஷனை பற்றிலாம் எழுதியிருக்காரு. ஸோ அதுக்கு தான் இவர் இந்த அவார்டை ரிசீவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இவர் ஒரு ஐபிஎஸ் டெல்லி போலீஸ், ஆப்ரேஷன் டெல்லி போலீஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து இந்த வருஷத்துலேயே வந்து ரெவன்யூ மைல் ஸ்டோன் வந்து 1 lakh crore வந்து கிராஸ் ஆகிருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 5 ஏஷியன் டீ ப்ரொடியூசர்ஸ் ஃபார்ம் ATA டு பூஸ்ட் ட்ரேட். அதாவது இந்தியா டீ அசோசியேஷனு, சைனா டீ மார்க்கெட்டிங் அசோசியேஷன், இந்தோனேஷியா டீ, ஸ்ரீலங்கா டீ, ஜப்பான் டீ, இந்த 5 டீயும் சேர்த்து ஒரு டீயை மிஸ் பண்ணி ATA அப்படின்னு வச்சுருக்காங்க. சரியா? இது ஏன் வச்சுருக்காங்கன்னா பூஸ்ட்டை வந்து ட்ரேட்லாம் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காண்டி. சரியா? ஸோ இவங்க 5 பேர் சேர்ந்து ஃபார்ம் பண்ணால் இந்த ATA, ஏஷியன் டீ அலையன்ஸ் அப்படின்றது. ஸோ அடுத்து போயிடலாமா? அடுத்து பார்த்தீங்கன்னா SBI வந்து சைபர் டிஃபென்ஸ் இன்சூரன்ஸ் ஃபார் பிஸ்னஸ். ஒன்றுமே இல்லைங்க, இந்த சைபர் க்ரைம்லாம் நடக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க. SBI வந்து SBI ஜென்ரல் இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து போயிடலாமா? கொட்டாக் பேங்க் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா லான்ச்சஸ் டெபிட் கார்டு பேஸ்டு இ-மேண்டேட் NPCI API பிளாட்ஃபார்ம். ஒன்றுமே இல்லை. இ-மேண்டேட்னா என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து எதாவது இஎம்ஐ வாங்கியிருந்தோமோ, இஎம்ஐ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ராட்பேண்ட் பில் கட்டுறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நமக்கு பில்லு அமௌண்ட் வரும், நம்ம டைரெக்டாக போய் கட்டுவோம். இதே ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்களே என் காசு எடுத்துங்க, இந்த 10 மாதம் 10ஆம் தேதி ஆனதும் இந்த காசை நீங்களே அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கோங்க ப்ராட்பேண்ட் பில்லா அப்படின்றாங்க. ஸோ இதை தான் இ-மேண்டேட்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா நான் சொல்கிறது? அவங்களாவே அமௌண்ட்டை வந்து நம்ம பெர்மிஷன் கொடுத்த பிறகு அந்த டேட்டுக்கு டேட்டு இஎம்ஐ, அதாவது சார்ஜஸை வந்து அவங்களே வந்து பிடிச்சிக்கிறது. இதுதான் இ-மேண்டேட்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இதை தான் வந்து கொட்டாக் பேங்க் வந்து டெபிட் கார்டு பேஸ்டு இ-மேண்டேட் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து UAEயில் வந்து ஒரு ஹிந்து டெம்பிள் வைக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டு விழாக்கள் நடந்திருக்கு. அந்த செரிமோனிக்கு வந்து யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் பேர் போட்டிருக்காங்க பாருங்கள், சுவாமி மகாராஜ் சுவாமிநாராயண ஷான்சா அப்படின்றவங்க வந்திருக்காங்க. அவங்க அடிக்கல் நாட்டு விழாக்கு வந்திருக்காங்க அப்படின்றாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் டெம்பிள் அபுதாபியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அபுதாபி முஸ்லீம் கண்ட்ரியா? ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து நமக்கு ஹிந்து கோயில் வருது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, UAE வந்து ஒரு நியூ நேஷனல் AI ஸ்ட்ராட்டஜி வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து குளோபல் லீடராக கொண்டு வர போகிறாங்க. ஒரு ரோபோ வந்து ஒரு நாட்டையாண்டா எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த இடத்துல நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து ஒரு குளோபல் லீடராக வந்து கொண்டு வரதுக்கான ஒரு நியூ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நேஷ்னல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்ட்ராட்டஜி 2031 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா UAE கேபிட்டல் அபுதாபி, கரன்சி திர்ஹாம், PM நேம் பார்த்துக்கோங்க ஷேக் முகமது பின் ரஷத் அல். அடுத்து போயிடலாம். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு புக் அண்ட் காப்பிரைட் டே. ஸோ இன்றைக்கி வேர்ல்டு புக் அண்ட் காப்பிரைட் டே April 23 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே. சரியா? அதுக்கு தீம் ஏதாவது இருந்தால் அதையும் நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பிடிச்சிருந்தா மக்களே நீங்கள் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் போகிறது எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. சரியா? நம்ம சேனலுக்காக பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நீங்கள் அது மட்டும்தான். எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அதுவே தான் நம்ம ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இப்போ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, உக்ரைனியன் பிரசிடென்ட் எலெக்ஷனில் வின் பண்ணது யார்? உக்ரைனியன் பிரசிடென்டல் எலெக்ஷனில் வின் பண்ணது யார்? ஓகே. அடுத்து ரிலையன்ஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட் ரெவன்யூ வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி நியூஸ் பார்த்தோம்ல, எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். நம்ம க்ளூலாம் வந்து உங்கள் மண்டையில் டமால்னு செட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நான் சொல்கிற க்ளூவில் நீங்கள் கடுப்பாகி அதை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி க்ளூ சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த செஷனை முடிச்சிக்கலாம். எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. ஸோ ரீனா மேமுக்கு நிறையா சப்போர்ட் கொடுத்தீங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. ஸோ நானும் ரீனா மேம் மாற்றி போடுறோம். எங்களுக்குள்ளேயே சண்டைகளை உருவாக்கி ரீனா மேம் நீங்கள் மட்டும் வாங்க, ஜாக்சன் சார் நீங்கள் மட்டும் வாங்கன்னு சண்டைகளை கிளப்பி விட்டுறாதீங்க. ஸோ நாங்கள் மாற்றி போகிறோம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ உங்களிருந்து விடைபெறும் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.